ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு WinNest சமையல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் தெரியுமா? ஒரு ஈஸியான ஒரு ஸ்நாக் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். அதுதான் கேக். வீட்டில் வந்துட்டு மைதா கோதுமைலாம் இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் நம்ம பிள்ளைங்களுக்கு பிடிச்ச பிஸ்கட்லேருந்தே நம்ம ஈஸியாக கேக் பண்ணலாம். அது எப்படி பண்ணலாங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த கேக் குழந்தைகளுக்குமே ரொம்ப பிடிக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் 3 பேக்கெட் பிஸ்கட் எடுத்திருக்கேன். க்ரீம் பிஸ்கட்டு மீடியம் சைஸில் இருந்தால் 3 போதும், பெரிய பேக்கெட்னால் 2 போதும். அதில் இருக்கிற நம்ம க்ரீமையும் பிஸ்கட்டையும் நல்லா நம்ம செப்பரேட் பண்ணி எடுத்து வச்சுக்கிடலாம். ஏன் நம்ம க்ரீமையும் பிஸ்கட்டையும் செப்பரேட் பண்ணுறோம்னா, நம்ம அந்த க்ரீமை தான் கேக்குக்கு ஒரு லேயராக நம்ம வச்சு நம்ம கேக்கு ரெடி பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம பிஸ்கட்டையும் க்ரீமையும் செப்பரேட் பண்ணி எடுத்து வச்சுக்கிடுவோம். நம்ம எந்த பிஸ்கட்னாலும் எடுத்துக்கலாம். சாக்லேட் பிஸ்கட் எடுத்துக்கிட்டோம்னா ரொம்பவும் கேக் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கிடலாம். ப்ரௌன் க்ரீமை விட ஒயிட் க்ரீம் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அந்த கேக்குக்கு மிடில் இருக்கிற லேயர் ரொம்ப அழகாக தெரியும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பிஸ்கட்டை இந்த மாதிரி உடச்சி மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிடலாம். பாருங்கள், உடச்சி போட்டுருவோம். முழுசாக போட்டோம்னா ஒவ்வொரு சமயம் மிக்ஸி ஜாரில் அரைப்படாது. அதனால் நம்ம உடச்சி போட்டுக்கிடலாம். பாருங்கள், நம்ம எல்லா பிஸ்கட்டையும் நம்ம உடச்சி போட்டாச்சு. பாருங்கள், நம்ம க்ரீமு தனியாக எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு சுகர் வேணுமோ அப்படி ஆட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம பிஸ்கட்லேயுமே கொஞ்சம் சுகர் இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்தாப்புலையும் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா இதை கிரைண்ட் பண்ணிக்கலாம். பாருங்க, ஃபைன் பவுடராக நம்ம இதை கிரைண்ட் பண்ணியாச்சு. இதை நம்ம இன்னொரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். பாருங்கள், எவ்வளோ தூள் தூளாக நல்லா கிரைண்ட் ஆயிடுச்சு. இப்போ நானும் ஒரு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணுறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணுறேன். இப்போ நான் ஒரு கப் பால் எடுத்திருக்கேன். பாலை காய்ச்சி ஆற வச்ச பால், அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாலை நம்ம மொத்தமாக ஆட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு தெரியாது. அதனால் நம்ம கிராஜுவலாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குருவோம். நம்மளோட திக் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். எந்த ஒரு கெட்டியும் சேராமல் நல்லா ஸ்மூத்தாக நம்மளோட பேட்டர் இப்போ ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு வரணும். நம்மளோட பேட்டர் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ நம்ம கேக் பாத்திரத்தை எடுத்துக்கிடலாம். அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிடலாம். எல்லா பக்கமும் படுற மாதிரி பண்ணிவிட்டு, நம்ம இதுக்கு ஏன் ஆட் பண்ணுறோம்னா ஆயில், நம்ம பட்டர் பேப்பருக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவு மைதா இருக்கு இல்லையா, மைதாவை ஆட் பண்ணி நம்ம ஆயில் அப்ளை பண்ண எல்லா இடத்துக்குமே இந்த மாதிரி டேப் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குருவோம். ஓகேங்களா? இது பட்டர் பேப்பருக்கு பதிலாக இந்த மாதிரி இது இப்போ இந்த மாதிரி மைதா ஆட் பண்ணுறனால நம்மளோட கேக் நம்ம எடுக்கும்போது ஒட்டாமல் நம்மளுக்கு ஸ்மூத்தாக கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம டேப் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ண பேட்டரை ஹாஃபாக நம்ம ஊற்றிக்கிடலாம். ஹாஃபாக ஏன் ஊற்றுறோன்னா, நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா க்ரீமு, அதை நம்ம இப்போ வைக்க போகிறோம். பாதி ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற க்ரீமை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஒரு லேயராக நம்ம ப்ளேஸ் பண்ண போகிறோம். சுற்றி அந்த கேக்கு அதாவது நம்ம அந்த பேட்டரை ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி இந்த க்ரீமை நம்ம ப்ளேஸ் பண்ணுறோம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ப்ளேஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம மீதி இருக்கிற பேட்டரை ஊற்றிக்கிடலாம். நான் சொன்னேன் இல்லையா, நம்ம ப்ரௌன் க்ரீமுக்கு பதிலாக ஒயிட் க்ரீம் கேக் இருந்தால் நான் அந்த லேயர் சூப்பராக தெரியும். நம்ம மிச்சம் இருக்கிற மாவை எல்லா சைட்ஸும் படுற மாதிரி நல்லா ஊற்றி விட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிடலாம். இப்போ நம்மளோட கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஒரு 2-3 தடவை டேப் பண்ணி விட்டோம்னா உள்ளே இருக்கிற ஏர் பபிள்ஸ்லாம் ரிலீஸ் ஆயிரும்.
இப்போ நம்ம கேக்குக்கான டாப்பிங்ஸ் ஆட் பண்ணிக்கிறலாம். குட்டி குட்டியாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற பாதாம், பிஸ்தா ரெண்டையுமே வந்துட்டு நல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கலாம் மேலே. நம்ம எந்த டாப்பிங்ஸ்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். என்னோட சாய்ஸ் வந்து பாதாம், பிஸ்தா, அதனால தான் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி நான் இட்லி பாத்திரத்தில் தான் பேக் பண்ணுறேன். ஒரு ஸ்டாண்டை இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வந்துட்டு ஹீட் பண்ணிக்கலாம். அது ப்ரீ ஹீட்டு. இப்போது 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேக்கை இந்த பாத்திரத்தில் வச்சு ஒரு 30 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வந்து பேக் பண்ணிக்கிறலாம். 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்மளோட கேக்கும் இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஒரு நைஃபை வச்சு நம்ம குத்தி பார்த்தோம்னா எதுவுமே ஸ்டிக் ஆகாது. ஸோ நம்ம கேக்கும் நல்லா பேக் ஆயிடுச்சு. இது கொஞ்சம் நேரம் கூல் ஆகட்டும். கொஞ்சம் நல்லா கூலான பிறகு நம்ம ஒரு நைஃபை வச்சு சைட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம எடுத்து விட்டுக்கிறலாம். அப்போ தான் நம்ம கேக்கை திருப்பி போடும்போது ஸ்மூத்தாக விழுகும். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தை வச்சு திருப்பி போட்டுக்கிறலாம். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக கேக் விழுகுதுன்னு. இதை நம்ம திருப்பிடலாம். பாருங்கள் கலர்ஃபுல்லாக இருக்கா கேக்கு. நம்மளோட கேக் ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான டேஸ்டியான கேக் ரெடி. இப்போ நம்ம இதை கட் பண்ணலாம். பாருங்கள் கட் பண்ணுறப்பயே எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, ஸ்மூத்தாகவும் இருக்குது. இந்த கேக் பார்க்கவே ரொம்பவும் அழகாக இருக்குது. இந்த மிடில் பாருங்கள் அந்த ப்ரௌன் கலரு, அதுதான் நம்ம க்ரீம் வச்ச லேயர். அதுக்கு தான் நான் ஒயிட் கலர் வச்சா ரொம்பவும் நல்லா தெரியும்னு சொன்னேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி உங்கள் குட்டீஸ்களுக்கும் கொடுங்க. எப்படி இருந்துச்சுங்கிறத எங்களோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ.